அல்லேலூயா. முதல் பாடல். நானே வழி நானே சத்தியம். நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே. உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதிக்க சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகளே வருவாயா, இதயத்தில் ஓரிடம் தருவாயா. நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் இசையா. உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உமக்காக நான் ஜீவிக்கின்றேன், உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகளே, இதயத்தில் ஓரிடம் தருவாயா. நீரே வழி நீனே சத்தியம் நானே ஜீவன் மகளே. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே. உம்முடைய வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இசையா. உம்மாலன்றி எங்களுக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இசையா. அல்லேலூயா. வடிக்கின்றோம் காயங்கள் பார்க்கின்றோம், கண்ணீர் வடிக்கின்றோம். தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே, தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே அணைகளா சாமி, அணைக்கும் கரங்களிலே அணைகளா சாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையாம், நினைத்து பார்க்கையிலே எங்கள் உள்ளம் உருகுதையா.
அன்பே கல்வாரி அன்பே உள்ளம் உடையுதப்பா நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா நெஞ்சிலே ஓர் ஊற்று மனிதர்கள் மூழ்கணமே மறுரூபமாகணுமே மனிதர்கள் மூழ்கணமே மறுரூபமாகணுமே அன்பே கல்வாரி அன்பே நோக்கி பார்க்கையிலே எங்கள் உள்ளம் உடையுதப்பா அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம் இன்னும் ஆர்வமாய் உள்ளத்தோடு ஆதிப்போம் முழுவலத்தோடு அன்பு கூறுவோம் ஆராதனை 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 அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம் இன்னும் ஆர்வமாய் எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம் முழு பலத்தோடு அன்பு கூறுவோம் ஆராதனை 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 அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம் இன்னும் ஆர்வமாய் எல்ரோயி எல்ரோயி எங்களை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி எங்களை கண்டீரே நன்றி ஐயா எங்களை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம் முழு பலத்தோடு அன்பு கூறுவோம் ஆராதனை 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 அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம் இன்னும் ஆர்வமாய் யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உள்ளத்தோடு ஆராதிப்போம் முழு பலத்தோடு அன்பு கூறுவோம் ஆராதனை 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 யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீர் நன்றி ஐயா எல்லாம் பார்த்து கொள்வீர் நன்றி ஐயா முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம் முழு பலத்தோடு அன்பு கூறுவோம் ஆராதனை ஆராதனை அடி ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம் அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம் இன்னும் ஆர்வமாய் யெகோவா ஷலோம் யெகோவா ஷலோம் சமாதானம் தந்தீரே நன்றி ஐயா சமாதானம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம் முழு பலத்தோடு அன்பு கூறுவோம் ஆராதனை 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 அன்பு கூறுவோம் ஆராதிப்போம் முழுத்தோடு ஆராதிப்போம் முழு பலத்தோடு அன்பு கூறுவோம் ஆராதனை 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 அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம் இன்னும் ஆர்வமாய் யெகோவா ஷமா யெகோவா ஷமா கூடவே இருக்கிற நன்றி ஐயா கூடவே இருக்கிற நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம் முழு பலத்தோடு அன்பு கூறுவோம் ஆராதனை 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 அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம்
பகுதி கர்த்தருடைய வார்த்தை தருவதற்காக பசிராஜ் துணைவியார் நிர்மலா ரவி வரவேற்கும். டேனியல் இதராஜ். ஹalleluya ஹalleluya ன்னு போறவ. ஹalleluya ஹalleluya. சோத்ரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. நாம் கண்களை மூடிக்கலாம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதரே, அதிசயமானவரையும் துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரும் நித்திய பிதாவும் சமாதான பிரபுமாக இருக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, ஒரு பாத்திரமாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, உடைய வார்த்தை தான் எங்களை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவி எங்கே ஒன்றோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்டிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தைகளை ஆண்டவரே சொல்வதற்கு வந்திருக்கும் என்னை தகப்பனை நீர் மறைத்து தகப்பனை உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் என் வாயிலிருந்து வரும்படியாக தேவனுடைய செய்ய வேண்டுமா ஆட்சியிருக்கும். கர்த்தரிலும் வழி நடத்தும் மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென் ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கு என்று நாம் எடுத்துக்கொள்ளும் வசனம் மத்தேயு 11:12. சத்தமா யோவான் ஸ்நானம் காலம் முதல் ஸ்நானன் காலம் முதல் இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது? பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, அது வந்துட்டு violent take it by force. பலவந்தத்திலிருந்து என்ன போட்டிருக்காங்க? violent அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருப்பாங்க. இதே வந்துட்டு இந்த ஆர்சி புஸ்தகத்துல இருந்து விவிலியம் புஸ்தகம் இருக்கு இல்லையா, அவங்க பைபிள்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமுழுக்கு யோவான் நாட்கள் முதல் விண்ணக அரசு இல்லைன்னா இறை அரசு என்ன செய்யப்படுகிறதா? வன்மையாக தாக்கப்படுகிறது என்று சொல்லி போட்டிருக்கு. வன்மையாக இந்த பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது? தாக்கப்படுகிறது. வன்மையாக தாக்குகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை பற்றி கொள்கிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது விவிலியத்துல. நமக்கு வந்து என்ன செய்யப்படுது? பலவந்தம் பண்ணப்படுகிறது, வயலண்ட். இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம நினைப்போம் வயலண்ட் அப்படின்னும் போது என்ன ரொம்பவும் ஐயோ இது என்ன ரொம்ப வயலண்டா இருக்கேன். ஒரு சில காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ இது என்ன இப்படி வயலண்டா எடுத்திருக்கிறாங்க இந்த படம் எல்லாம் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா பயங்கரமான இதா இருக்கும், ஒரு சகதிகளும் ரத்தமும் அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ அது வந்து என்ன சொல்லுவோம்? வயலண்ட்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு? இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தையில வயலண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது வயலண்ட் வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, நம்மளுடைய விசுவாசம் என்கின்ற அந்த ஒரு பொருள் இருக்கிறது, ஆயுதம் இருக்குது இல்லையா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு விசுவாசம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய ஆவிக்குரிய போராட்டத்துக்கு அது வந்து என்னவா இருக்கிறது? ஒரு கருவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்மளுடைய அவிசுவாசங்கள் எல்லாம் வரும்பொழுது நம்ம அவைகளை என்ன செய்யறதா இருக்கிறது? அவையெல்லாம் தகத்தெறியக்கூடியதாக இருக்கிறது வயலண்ட் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வேதாகமத்துல பலவந்தம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ முதல்ல தொடங்கும் போது என்னன்னு போட்டிருக்குது? யோவான் ஸ்நானகன் காலம் முதல். அப்போ யோவான் ஸ்நானகன் காலம் முதல் அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு முன்னால என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். அப்போ அப்படின்னா அப்போ யோவான் காலத்துக்கு முன்னால அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, யோவான் ஸ்நானகனுடைய காலத்துக்கு முன்பாக 1600 வருஷங்கள், அதாவது 1600 இயர்ஸ் வந்துட்டு முன்னால சீனாயில் மலையில மோசைக்கு என்ன செய்கிறாரு? இந்த கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் எதை கொடுக்குறாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. அவர் நியாயப்பிரமாணத்தை கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கிட்டு வந்து அது யாருக்கு கொடுக்குறாரு? எந்த ஜனங்களுக்கு கொடுக்குறாரு? எந்த மக்களுக்கு? யூத மக்களுக்கு அதை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். அப்ப 1600 ஆண்டுகளுக்கு மேலாக நியாயப்பிரமாணம் என்ன செய்து யூத மக்களை ஆட்சி செய்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தை தான் அவங்க என்ன செய்யறார்கள்? கடைபிடித்து வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறார். ஆனா அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா, அது அவங்களை பூரணப்படுத்துச்சா, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, அது அவங்களுக்குள்ள அப்படி ஒரு தாக்கத்தை அவங்களுக்கு என்ன செய்யல, ஏற்படுத்தவே இல்லை. அவங்க எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை பார்த்து நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ
நீ தப்பு செய்தவன், நீ குற்றவாளின்னு சொல்லி மற்றவங்களை என்ன செய்தது, குற்றப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் மனுஷனை என்ன செய்யல, பூரணப்படுத்தி அவனை வந்து என்ன செய்யல, தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்க முடியாம போயிடுச்சு. அவங்க வந்துட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு மக்களை வந்துட்டு என்ன செய்யணும், தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வதற்குரிய காரியங்களை விட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதை வந்து அவர்கள் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், குற்றப்படுத்துகிறவர்களாக இப்படியாகவே அவர்களுடைய காலங்கள் கழிகிறது என்று சொல்லி பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது தான் அப்பதான் சொல்கிறாரு, ஆனால் யோவான் ஸ்நானகன் காலம் முதல் தான் என்ன செய்யப்படுகிறது, சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். மல்கியா நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கியா, மல்கியா 3:1. நான் இதுதான் சொன்னேன், அதை பார்த்து எடுத்து வச்சுக்கோ ஃபர்ஸ்ட். மல்கியா 3:1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். மலாக்கின்னு எழுதியிருக்கேன்ல இங்கிலீஷ்ல. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாக வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் என் தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்பாக போய் உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று மல்கியா தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகனை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு, தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அவர் வந்து எனக்கு என்ன செய்வாரு, வழியை ஆயத்தப்படுத்துவார்னு சொல்லி மல்கியா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை எத்தனை நான் உரைத்த அது சொல்லி 400 வருஷங்கள் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்து என்ன செய்யல, மக்களுக்கு பிரத்யட்சமாக வெளிப்படல, ஒரு தேவ பிரசனம் இல்ல. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்தது, மிகவும் அரிதாக இருந்தது. அந்த 400 வருடங்கள் 1600 வருடங்கள் இவங்க நியாயப்பிரமாணத்தை என்ன செஞ்சாங்க, இது பண்ணல. மனுஷனை அவர்கள் பூரணப்படுத்தவில்லை, முழுமையாக்கவில்லை. ஆனா இந்த மிச்சம் இந்த 400 வருஷங்கள் வந்துட்டு என்ன செய்யப்படுகிறதா இருக்கிறது, கர்த்தருடைய ஒரு வார்த்தை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படல. பிரசனம், தெய்வ பிரசனம் இல்ல. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் எப்படியா இருந்தது, அரிதாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ மல்கியாவுக்கு பின்னாடி 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறாரு, யோர்தான் நதிக்கரையில அவர் என்ன செய்கிறாரு, இந்த பிரசங்கத்தை அறிவிக்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது, பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பலவந்தம்னா ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய ராஜ்யம். அப்பதான் அவர் என்ன சொல்றாரு, பார்க்கும்போது கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கிக்கிறத யோர்தான் நதிக்கரையில பிரசங்கிக்கிறது. அப்ப நிறைய பேர் என்ன செய்றாங்க, அவர்கிட்ட வருகிறதை நம்ம பார்க்கிறோம். பார்க்க போனோம்னா யோவான் ஸ்நானகனுடைய ஊழிய நாட்கள் வந்து மிகவும் குறுகிய வருடங்கள், அதாவது 2.5 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் தான் இருக்குமா அவருடைய ஊழிய நாட்கள். அதுலயும் சில காலம் வந்துட்டு அவர் எதுல இருந்தாரு, சிறைச்சாலையில இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. சிறைச்சாலையில அவரை போட்டார்கள் என்று சொல்லி நாம பார்க்கணும். ஏன்னா இந்த ராஜா வந்துட்டு என்ன சொல்றாரு, நீங்க அவருடைய மனைவியை வைத்துக் கொள்வது சரியல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க, அவர் சிறைச்சாலையில போடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த குறுகிய காலத்திலேயே அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து அவர் வந்துட்டு அநேகர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை நான் எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளணும், அதுக்குள்ள நான் போகணும், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன செய்றாங்க, நிறைய மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, யோவான் ஸ்நானகனை தேடி வராங்க. அங்க வந்து அவங்க என்ன செய்றாங்க, தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. யோவான் ஸ்நானகன் நிறைய பேருக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி, கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கிக்கிறாரு. அப்ப நிறைய பேர் வந்து அவரிடத்துல ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இதை பற்றி இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட சொல்லுகிறாரு, யோவான் காலம் முதல் என்ன செய்யப்படுகிறது, பரலோக ராஜ்யம். அவருடைய காலத்துல இருந்து தான் பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னால் இந்த ஒரு வார்த்தை கிடையாது, பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. 1600 வருஷமாக நியாய பிரமாணம் செய்ய முடியாதத என்ன செய்யறாரு, அதாவது தீர்க்கதரிசிகளோ தேவ மனிதர்களோ செய்ய முடியாதத எலியாவின் ஆவியையும் பலத்தையும் உடைய யோவான் ஸ்நானகன் வந்து இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய காலத்துல மக்கள் எப்படி வராங்க, சாரையா வராங்க, மந்தையா நிறைய பேர் வராங்க. வந்துட்டு என்ன செய்யறாங்க, யோர்தானை வந்து யோவான் ஸ்நானகனை தேடி யோர்தான் நதிக்கு வராங்க. வந்து தேவனுடைய ராஜ்யத்தை நான் எப்படியோ பெற்றுக்கொள்ளணும், அந்த நற்செய்தியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வருகிற மக்கள்
நிறைய பேர் வராங்க. அந்த மக்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சதுசேயர், பதுசேயர், அப்புறம் பரிசேயர், ஆயக்காரர், பாவிகள், போர் சேவகர்கள், இவங்கெல்லாம் வராங்க. வந்து என்ன சொல்றாங்க, போதகரே நாங்கள் ஞானஸ்நானம் பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கொள்ள நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேட்குறாங்க. அப்போ அதாவது சதுசேயர், பரிசேயர், ஆயக்காரர் இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னும் போதே அப்போ அவங்களுக்குள்ள அந்த அவர் அறிவித்த அந்த சுவிசேஷம் எப்படி அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் சிலருடைய ஒரு மெசேஜ் கேட்கும் போதே என்ன செய்யப்படும், நமக்கு உணர்த்தப்படும் பொழுது நமக்கு ஆஹா இது சரியான ஒரு காரியம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தவறு, நம்ம இனி இப்படியாக இருக்கக்கூடாது, நம்ம மாற வேண்டும் அப்படின்னு ஒரு நமக்குள்ள என்ன செய்வாரு ஒரு காரியம் நிகழும் இல்லையா. அப்படியாக என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ள அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு யோவான் ஸ்நானகர். இதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ 1600 வருடங்கள் சாதிக்க முடியாததை யோவான் சாதிக்கிறாரு, அவருடைய சுவிசேஷம் சாதிக்கிறதாக இருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன செய்யவில்லை, நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு இல்லையா, அந்த 10 கட்டளைகள் கொடுத்தாரு. அது வந்து மக்களை என்ன செய்யவில்லை, பூரணப்படுத்தல. நம்ம பழைய ஏற்பாட்டுல அடிக்கடி வாசிப்போம், கர்த்தர் சொல்வார், தேவன் சொல்வாரு, யூத ஜனங்களுக்கு தான் அதை கொடுக்குறாரு. அப்ப யூத ஜனங்களை பார்த்து என்ன சொல்வாரு, இவங்கெல்லாம் கலக வீட்டார், வணங்கா கழுத்து உள்ளவர்கள், இவங்கெல்லாம் கீழ்ப்படியாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்ததாக அப்போஸ்தலர் 13:25 13:25 சத்தமாப்படி. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையை அழித்ததற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான் என்று சொல்கிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, அதாவது அவருடைய ஊழிய பாதையை நிறைவேற்றுகிற போது நீங்க யார் நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, எனக்கு பின்னால ஒருத்தர் வராரு, அவருடைய பாதரட்சி அவிக்கிறதுக்கு கூட நான் என்ன இல்ல, பாத்திரன் அல்ல, ஐ எம் நாட் கேபபிள் ஒன் அப்படின்னு அவர் சொல்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ இப்படி அப்போ யோவான் சுவிசேஷத்துல யோவான் ஸ்நானகனை அப்போஸ்தலர் சுவிசேஷத்தை யோவான் அப்படியாக எழுதுகிறார். யாரை குறித்து, யோவான் ஸ்நானகனை குறித்து அப்படியாக எழுதுகிறார். அப்போ அதே யோவான்ல 5:35 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 5:35 அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் யாரு இருந்தான், யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள் என்று அவர் சொல்கிறார். அப்ப அந்த சில காலம் அப்படிங்கிறது என்னது, ஒரு குறுகிய பணிவிடை ஓட்டத்துல யோவான் ஏற்படுத்தின அவர் சில காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்துல என்ன செய்யுங்க, எப்படி களி கூற மனதாய் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த குறுகிய காலத்துல அந்த 2.5 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ளே அவர் என்ன செய்கிறாரு, அப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை மக்கள் கிட்ட ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படியாவது நான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் போயிடணும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை மக்களுக்கு எடுத்துக்கிட்டு வராங்க. தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு என்ன செய்கிறார்கள், ஞானஸ்நானத்திற்கு தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த காரியத்துல ஒரு 4 கூட்டத்தை குறித்து நாம பார்க்கலாம். இந்த பரலோக ராஜ்யத்துல யாரெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ முதல் கூட்டம் வந்து ஒரு சாத்தியமற்ற கூட்டம், இவங்களெல்லாம் போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு கூட்டம், இவங்களாம் சாத்தியமே கிடையாது அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கு. யார் அந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மத்தேயு 21:31 அது மத்தேயு 21:31 எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 21:31 Which one of the sons obeyed his father? The older one, the chief priests and the leaders answered. Then Jesus told them, you can be sure that tax collectors and prostitutes will get into the kingdom of God before you ever will. இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்குள்
உங்களுக்கு முன்னே தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாக உங்களுக்கு இந்த சொல்லுங்கள். கதை தெரியும் இல்லையா? அவங்க அப்பா கூப்பிட்டு 2 பசங்க இருக்கிறாங்க, கூப்பிட்டு மூத்தவனை கூப்பிட்டு திராட்சை தோட்டத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. மூத்தவன் வந்து என்ன செய்யறான், போய் திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்யுன்னு சொல்லும்போது முதல்ல என்ன சொல்றான், மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆனாலும் பின்னாலே அவன் என்ன செய்யறான், மனஸ்தாபப்பட்டுட்டு அதுக்கப்புறம் போறான். இளையவன் கிட்ட சொல்லும் போது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யல, போகல. அப்போ இதுல வந்து யார் வந்துட்டு தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்ததுன்னு கேட்டா மூத்த மகன் தான். அப்போ அது போலதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய வார்த்தைய சொல்றாங்க, ஆனா என்ன செய்கிறது இல்ல, அதன்படி நடக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ அதுதான் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, ஆயக்காரரும் வேசிகளும் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு முன்னால எங்க போறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பிரசங்கிட்டு இருக்கிறாரு, இந்த உவமைகளை எல்லாம் சொல்லி பிரசங்கிட்டு போகும்போது, அப்போ இந்த சதுசேயர் பரிசேயர் இவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, இயேசுவை நிராகரிக்கிறாங்க. அப்போ அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்களுக்கு முன்பாக ஆயக்காரர் பாவிகள், இப்போ அந்த நியாயப்பிரமாண காலத்துல பாவிகள் வேசிகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறார்கள், அப்படியாக அவர்கள் தண்டிக்கப்பட்ட ஒரு காலங்களாக இருந்தது. அவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்ற ஒரு காலமாக இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துல அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க எல்லாம் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சதுசேயரையும் பரிசேயரையும் பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க அதுக்குள்ள பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் பிரவேசிப்பாங்க, ஆயக்காரர், வேசிகள், பாவிகள், இவங்க புறஜாதிகள், இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இவங்களுக்கு இஸ்ரவேலில இந்த இவங்களெல்லாம் இந்த பாவிகளையும் ஆயக்காரரையும் புறஜாதிகளையும் பார்க்கும்போது இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த சதுசேயர் பரிசேயர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் இஸ்ரவேலில பங்கும் கிடையாது, காணியாட்சி கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க சொல்றாங்க. ஆனா யூதர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கிட்ட யூதர்கள் என்ன சொல்றாங்க, இந்த வேதம், இந்த வெளிப்பாடு, தேவனுடைய ராஜ்யம் எல்லாமே யாருடையது, எங்களுடையது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ பரிசேயரும் பரிசேயர், சதுசேயர், லேவியர், ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆனா இதெல்லாம் எங்களுதுன்னு சொல்றாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யறாங்க, அவர்கள் நிராகரிக்கிறாங்க. எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுக்கு இது போதும், எங்களுக்கு மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க என்ன செய்யறாங்க, நிராகரிக்கிறவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இயேசுவை நிராகரிக்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு அவருடைய போதனைகளை எல்லாம் நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த ராஜ்யத்தை நான் வந்து யாருக்கு தருவேன், புறஜாதிகளுக்கு தருவேன். எப்படி தருவேன், இலவசமா நான் தருவேன் அப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் ஆயக்காரர்கள், பாவிகள், வேசிகள் இவர்களுக்கு நான் என்ன செய்வேன், என் ராஜ்யத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி அதை சொல்றேன். ஆனா உங்களுக்கு நான் அதை நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மத்தேயு 8:11, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களோட என்ன செய்வாங்க, பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ இவங்களெல்லாம் என்ன செய்யப்படுகிறார்கள், இந்த சதுசேயர் பரிசேயர் இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், நிராகரிக்கப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சாத்தியமற்ற கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தினால ஒதுக்கப்பட்ட இந்த வேசிகள், பாவிகள், புறஜாதிகள் இவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்படுகிறார்கள், நற்செய்தியின் மூலமாக இலவசமாக கிருபையினால், இயேசு கிறிஸ்து கொடுத்த இலவசமான கிருபையினால தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் என்ன செய்யப்படுகிறது, பரலோக ராஜ்யம், பலவந்தம், பணம். ஏன்னா இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், நாங்கள் எப்படியாவது நாங்கள் பாவம் செஞ்சோம், மனம் திரும்பிட்டு திரும்பவும் அந்த பாவங்களை நாங்கள் தொடர்ந்து செய்யாம நாங்கள் என்ன செய்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் நுழையணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு நிற்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறது. இப்ப நம்மளும் நிறைய இடங்கள் எல்லாம் பாக்குறோம். சிலர்லாம் வந்துட்டு தாங்கள் இப்படியாக நாங்கள் இருந்தோம், எங்களோட இப்படியாக நாங்கள் முன்னால இப்படியாக பாவங்கள் எல்லாம் செய்தோம், இப்ப நாங்கள் அதை திருந்தி நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு கூட நிறைய பேர் என்ன செய்வாங்க, அவங்க அந்த பழைய வாழ்க்கையை தான் என்ன செய்வார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்களே தவிர அவர்கள் மனம் திரும்பி வந்ததை என்ன செய்ய மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், இவர்கள் தான் முன்னாலே என்ன செய்கிறார்கள், பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது கூட்டம், ஆர்வமுள்ள கூட்டம்.
வைராக்கியம் உள்ள ஒரு கூட்டம் என்று சொல்லி பார்த்தோம். முதல்ல வந்துட்டு என்ன கூட்டம்? சாத்தியமற்ற கூட்டம். இவங்களெல்லாம் போகவே முடியாது அப்படின்னு சொல்லி கூட்டம். ஆனா இது வந்துட்டு ஒரு பிடிவாதமான ஒரு ஆர்வமுள்ள வைராக்கியமான கூட்டம். நாங்க எப்படியும் இந்த ராஜ்யத்தை நாங்க என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமா இருக்குது. இந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? ஒரு தகுதியும் வேண்டாம். எந்த விதத்திலயும் அந்த ராஜ்யத்துக்குள்ள இந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு எந்த விதத்திலும் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனா எதால பிரவேசிக்க முடியும்? இதுக்கு நம்ம என்ன வேலை புரியல. இல்ல, ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா எதையாவது கொடுத்துட்டு தானே போகணும். நம்ம எதாகிலும் செலுத்தணும் இல்லையா? இப்ப ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னாலே என்ன செய்யணும்? ஒரு டிக்கெட்டை வாங்கணும். ஒரு பயணம் செய்யணும்னா எதாவது ஒண்ணு கொடுக்கணும். ஆனா இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு என்ன செலுத்தணும்? என்ன கொடுக்கணும்னா இலவசமான கிருபையினால அவரே நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறாரு. ஒரு கிருபையினால என்ன செய்திருக்கிறாரு? இலவசமான கிருபையினால நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அந்த கதவுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திறக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால எப்படியாவது நான் என்ன செய்யணும்? அந்த கூட்டத்துக்குள்ள அந்த ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி செய்கிற ஒரு வைராக்கியம் உள்ள கூட்டமாக இருக்குது. இப்ப நம்மளே கூட இப்ப ஒரு ஊருக்கு போறோம். இப்ப நம்ம வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம்? 6 முறை போய் ஒரு ட்ரெயின்ல போறோம் போது நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், ரிசர்வ் பண்ணிருக்கிறேன், நான் மெல்லமா போய் கூட நான் ஏறிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏறணும். ஆனா நான் டிக்கெட்டே புக் பண்ணல, பயங்கர ரஷ். அப்ப நம்ம என்ன செய்யணும்? எப்படியும் நான் போயே ஆகணும். அந்த அர்ஜென்ட்டா நான் போகணும் போது அப்ப என்ன செய்வோம்? முண்டி அடிச்சு கிடிச்சு கூட்டத்துல நெருக்கி ஏறி என்ன செய்வோம்? உட்காரத்துக்கு இடம்லாம் கூட நின்றுட்டே என்ன செய்வோம்? போறவங்க எல்லாம் நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம் இல்லையா? அது போலதான் அன்ரிசர்வ்ட்ல போற கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டு போறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தான். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் யூதர்களுக்கு என்று அவங்க என்ன செய்யறாங்க? இந்த நியாய பிரமாணம் வைத்திருக்கிறது. ஆனா இப்ப யூதர்கள் என்ன செய்யறாங்க? அதை எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு மோசே கொடுத்திருக்கிற நியாய பிரமாணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை நிராகரிக்கிறாங்க. அப்போ இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பா இருக்கிற புறஜாதியா இருக்கிற நம்ம போன்ற ஆட்களுக்கு தான் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்க நம்ம எந்த ஒரு முன்பதிவும் செய்ய வேண்டியதில்லை. ஆனா நமக்கு அது இலவசமாக கிருபையினால் அவர் என்ன செய்திருக்கிறாரு? அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்க நமக்கு ஒரு இருக்கை இருக்கிறது, நமக்குன்னு போய் உட்காரத்துக்கு நமக்குன்னு ஒரு சீட்டு கொடுத்திருக்கிறாரு. நாம எப்படியாவது அதை என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்ய? நம்ம முழு முயற்சியோட என்ன செய்ய வேண்டும்? அந்த ராஜ்யத்துக்குள்ள ஆமா அவர் தான் நமக்கு வச்சிருக்கிறாரு, அப்புறம் எப்ப வேணாலும் நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. நம்ம அதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? வைராக்கியத்தோட முழு முயற்சியோட ராஜ்யத்துக்குள்ள நுழையறதுக்கு என்னால என்ன